சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு 5 கோடி ரூபாய் விஜய் தரலையா? கொரோனா நிதிக்கு பல கோடி ரூபாய் உதவியா விஜய் செய்யலையா? ஆனா வெறும் நடிகர் அப்படிங்கிறாரு. இப்ப ஏங்க எந்த நடிகர் செஞ்சா? ரஜினி செஞ்சாரா? மனசாட்சி இல்லையா? கேட்கிற அத்தனை மனசாட்சி ரஜினி செஞ்சாரா? ரஜினி செஞ்சாரா? 5 கோடி ரூபாய் ரஜினி கொடுத்தாரா வெள்ள நிவாரணத்துக்கு? சென்னையில தான் இருக்கிறீங்க, நீங்க கொடுத்தியா? எந்த நடிகர் கொடுத்தான்? தலைவர் விஜய் கொடுத்தார். எந்த நடிகர் போய் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தான்? எந்த நடிகர் ஈழத்தமிழுக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தான்? எந்த நடிகர் 10வது 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கு முதல் 3 மதிப்பெண் இருக்கிற பசங்களுக்கு வைர தோடம் தங்க கம்பளம் எந்த நடிகர் கொடுத்தான்? எவன் கொடுத்து கௌரவப்படுத்தணும்? தலைவர் விஜய் செஞ்சார். எந்த நடிகர் பால் பன்னு முட்டை இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தான்? எந்த நடிகர் இரவு பாடசாலைகளை நடத்தினான்? எந்த நடிகர் மாவட்டம் தோறும் விலையெல்லாம் உணவகங்கள் நடத்த சொல்லி உத்தரவு போட்டான்? இல்ல எந்த நடிகர் எப்ப பண்ணாரு இதெல்லாம்? 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு கிடையாது. அன்னையில இருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வருகிற ஒரு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பேசுறன்னு வாங்கப்பா, இங்க வந்து சந்திச்சாரு, அங்க வந்து சந்திச்சா விட்டுட்டா ஓடினாரு. அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்தவர் தலைவர் விஜய். நெருக்கடி மேல நெருக்கடி உண்டு பண்ணீங்கன்னா வெளியே வரல. நீ சொன்னதுல அனுமதி கொடுத்தாலும் வெளியே வர முடியும். ஆனா இப்ப அதிமுக அவங்க பிரச்சாரம் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. மயிலாப்பூர்ல ஒரு திமுகவும் அதிமுகவும் தேர்தல் ஆணையமும் முக்கோண காதலாக செயல்படுகிறது. அதே முக்கோண காதல் தான். இவங்களுக்குள்ள ஒத்து போறாங்க. விஜய் அனுமதி கூடாது. பாரு, நீ விஜய்க்காக குரல் கொடுக்காது, நம்மளுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். நீ கூட்டம் நடத்துக்க, நான் கூட்டம் நடத்திக்கிறேன். விஜய் விட்டுறக்கூடாது. இதுல ஒட்டுமொத்தமா எல்லாம் கரெக்டாகிறாங்க. இல்ல சார், இப்போ நீங்க அனுமதிக்கே இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப வேட்புமனு தாக்கல் போது இனிஷியல் வந்து மாத்தி போட்டீங்க, இந்த பக்கம் போடணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேட்புமனு தாக்கல் இருக்கு. அதையும் தாண்டி இவங்க வந்து அதை செய்வாங்க. அதையும் தாண்டி இவங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க சார். ஆனா இவங்களுக்கு முதல் அனுபவம் சார், இப்பதானே சார் வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க வாய்ப்பு. எல்லாமே கத்துக்கணும் வர்றதுதான். எல்லாம் வந்து பிறக்கும் போதே கத்துக்கிறது கிடையாது. எல்லாமே அனுபவம் தான் வரும். சரிங்களா? இவங்க அதுக்கான ஆட்களை வைத்திருக்கிறாங்க. இவங்க அதுக்கான கரெக்டா